வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 2/5/2024 டியர் தான் பார்க்க போகிறோம். 6 மணியோட ஷோ. சரிங்களா, 6 மணியோட ஷோ நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்த நம்பர் எப்படிலாம் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம அந்த 3 ரிசல்ட் என்ன அப்படிங்கிறதே பார்த்துருவோம். 67, 466. சரிங்களா, நெக்ஸ்ட்டு வந்து 440, அதே மாதிரி 46. சரிங்களா, நெக்ஸ்ட்டு வந்து 40, 614. சரிங்களா, இதுதான் நமக்கு அடிக்கப்பட்ட நம்பர். நம்ம என்ன சொன்னோம், நம்ம நேற்று கண்டிப்பாக 4 நம்பர் வரணும். என்ன சொன்னோம், நம்ம கண்டிப்பாக இந்த 2 நம்பர் வரணும், இது 6 நம்பர் வரணும் அப்படின்னு கொடுத்தோமா, வந்துருச்சா. நம்ம என்ன சொன்னோம், அதே மாதிரி 06ன்னு கொடுத்தோம். நமக்கு 06 கண்டிப்பாக ஆட்டத்தில் வரணும்னு எதிர்பார்த்தோம். அதில் குறிப்பாக சி போர்டு 4 நம்பர் கண்டிப்பாக ஆட்டம் உண்டு அப்படின்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி 4 நம்பர் ஆடினாங்க. அதான் சொன்ன பாருங்கள், ஒவ்வொரு ஆட்டத்துலையும் ஒரு போர்டு கன்ஃபார்ம் நம்பராக கொடுத்தோன்னா கூட நீங்கள் நல்ல வின்னிங் எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். அது போக பி போர்டு 1ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு கொடுத்தோன்னா வந்துருச்சா. பி போர்டில் தானே கொடுத்துருக்கோம், 1ஆம் நம்பர் மாற்றி கொடுத்துருக்கேண்ணா, இல்லை தானே. சூப்பராக நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் என்ன அடிச்சிருந்தாங்க, 614. நம்ம கொடுத்த நம்பர் என்ன கொடுத்தோம், பாருங்கள், 814ன்னு கொடுத்தோம். 6ஆம் நம்பராக இருந்திருந்தால் 614. எவ்வளோ செம்மையாக கொடுத்துருக்கு பார்த்தீங்களா. எப்போயுமே வந்து நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான வின்னிங் வந்துக்கிட்டே தான் இருக்கும், வராமல் போகாது. சரிங்களா, அதனால தான் சொல்கிறேன், கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அது போக இல்லைங்க, நீங்கள் இன்னும் நம்பர் கம்மியான கொடுங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் 399 நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் ஒரு டைம் தான் கொடுக்க போகிறீங்க. ஆனால் நான் கொடுக்க போகிற வின்னிங் வந்து உங்களுக்கு நிறைய வின்னிங் கொடுக்க போகிறேன். ஏன்னா 90 ரூபா இருக்குது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 90 ரூபா இருக்குது. நீங்கள் வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடச்சா கண்டிப்பாக பயன்படுத்துவேன். நான் ப்ளே பண்ணுறதே இல்லை, ஏன்னா எங்கள் ஏரியாவில் ப்ளே பண்ண முடியாது, அதிகமாக ப்ளே பண்ண முடியாது. சரிங்களா, அதனால் எனக்கு இந்த மாதிரி ப்ளே பண்ணுற வாய்ப்பு கிடச்சி அப்படின்னா நான் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவேன். ஏன்னா கண்டிப்பாக என்னால் இத்தனை ட்ராவுக்கு நான் உங்களுக்கு கண்ணு முன்னாடி நிறைய ட்ரா வின்னிங் கொடுத்துட்டு தான் இருக்கேன், கொடுக்காமலாம் இல்லை. சரிங்களா, அதில் குறிப்பாக நான் ஒரு சில நம்பர் சொல்லி தான் கொடுக்குறேன். சி போர்டு இதுதான் வரும்னு கொடுக்குறேன். அதில் நான் திரும்ப என்ன சொல்கிறேன்னா, சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எடுக்கிறதுல ரொம்ப பெஸ்ட்டாக எடுப்போம், ஆல் போர்டு எடுக்கிறதுல பெஸ்ட்டாக எடுப்போம்னு சொன்னோம். என்ன கொடுத்துருக்கோம், 814ன்னு கொடுத்துருக்கோம். அடித்த நம்பர் 614. 6ஆம் நம்பருமே உள்ளே கொடுத்துருக்கோமே தவிர மாற்றி கொடுக்கல. சரிங்களா, நீங்கள் எப்படி போட்டு நீங்கள் சும்மா வெறும் 06ன்னு நீங்கள் ஆல் போர்டு போட்டிருந்தா கூட ஒரு நம்பர் 6ஆம் நம்பர் பாஸ் ஆகிருக்குமே. அதே மாதிரி சரிங்க, நீங்கள் அப்படியே இங்கே பாருங்கள், ஒன்றுமே கிடையாதுங்க. நீங்கள் அப்படியே வச்சு போட்டிருந்தா கூட நீங்கள் கண்டிப்பாக ஒரு 14 அப்படிங்கிற நம்பர், அதே மாதிரி 16 அப்படிங்கிற நம்பர் ஆல் போர்டு போட்டிருந்த வின்னிங் நல்லா அருமையாக இங்கே பாருங்கள், எல்லா நம்பருமே உள்ளே தான் இருக்குது. நான் கொடுத்த நம்பர் எல்லாம் 6ஆம் நம்பர் ஏ போர்டில் வந்துருச்சு. நம்ம 0 எடுத்துட்டோம், 0 அல்லது 8 எதிர்பார்த்தோம். ஆனால் பி போர்டு என்ன கொடுத்துருக்கோம், 1ஆம் நம்பர் தான் கொடுத்துருக்கோம். சி போர்டு என்ன கொடுத்துருக்கோம், 4 நம்பர் கொடுத்துருக்கோம். அப்போ 4 நம்பர் வந்துருச்சு. அப்போ நம்ம கொடுத்த நம்பர் எந்த அளவுக்கு பாசிபிளாக இருந்திருக்குன்னு பாருங்கள். நம்ம வந்து ஏன் நம்ம இதை மாற்றி கொடுக்குறோம் அப்படின்னா, நான் வந்து இப்படி கொடுத்தேன், உங்களுக்கு எக்ஸாக்டாக நான் கொடுத்தேன் அப்படின்னா என்ன ஆகும், ஏற்கனவே ஜாயின் பட்டனில் ஜாயின் பண்ணியிருக்காங்கல்ல, நம்மளை அவங்க தான் வாழ வச்சுட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு. ஏன்னா அவங்களால தான் வந்து இப்போ நான் உங்களுக்கு வீடியோ போட்டுட்டுருக்கிறேன்னா அது அவங்களால தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்க கொடுக்குற காசை வச்சு நம்ம இதை நம்மளுடைய சோர்ஸுக்கு ஜென்ரேட் பண்ண முடியும். இல்லைன்னா ஒரு பைசா இல்லாமல் நம்ம வெறும் வீடியோ மட்டும் போட்டே இருந்தால் என்ன பிரயோஜனம், ஒன்றுமே கிடையாது இல்லையா. பட் அவங்க தான் நம்மளை வாழ வைக்கிறாங்க, அவங்களுக்கு கரெக்டாக கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக தான் நம்ம அது மாதிரி பண்ணுறோம். சரிங்களா, அதனால தான் நம்ம வந்து உங்களுக்கு 6 நம்பர் கொடுத்துட்டு உங்களுக்கு 3 நம்பர் கொடுக்குறோம். நீங்கள் விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் 399 ஜாயின் பண்ணலாம், இல்லை 799 ஜாயின் பண்ணலாம். 399 ஜாயின் பண்ணலாம், உங்களுக்கு வெறும் போஸ்ட் மட்டும் தான் போடுவோம். 799 நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்ன கொடுப்போம், வீடியோவே போடுவோம். அதில் குறிப்பாக இந்த நம்பர் இதில் வரப்போகுதுன்னு நம்ம தெளிவாக சொல்லுவோம். சரிங்களா, கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு, நான் திரும்ப சொல்கிறேன், நீங்கள் எனக்கு பெனிஃபிட்டுக்காக நான் அதை சொல்லவே கிடையாது. நான் திரும்ப என்ன சொல்லணும்னா, எனக்கு பெனிஃபிட்டுக்காக நான் சொல்லவே கிடையாது, உங்களுடைய பெனிஃபிட்டுக்கு தான் நான் சொல்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு இது போக நிறைய மல்டி சேனல்லாம் இருக்குது, நான் அதை வச்சு மேலே வந்துடுவேன், எனக்கு தெரியும் அதை பற்றி. அதுக்காக நான் சொல்லலாம், உங்களுக்கு நீங்கள் எனக்கு வருமானம் வரணுங்கிறக்காக நீங்கள் இதை செய்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் அதுக்காக மட்டுமே கிடையாது. மேக்ஸிமம் நான் என்ன நினைக்கிறேன்னா, இன்னும் கூட அப்கிரேட் ஆகணும். ஏன்னா நமக்கு இன்னும் வர சாஃப்ட்வேர் நான் நிறைய போடணும், நல்லா போடணும், இன்னும் கேலுக்கு போடணும், டியருக்கு இன்னும் கூட 1 வருஷத்துக்கு உண்டான ஜென்ரேட். இப்போ 3 மாதம் தானே பண்ணுறோம், இப்போ நீ 1 வருஷத்துக்கு உண்டானது பண்ணுவோம் அப்படிங்கிற ஐடியா வச்சுருக்குறோம். அதுக்கெல்லாம் நம்ம தேவைப்படுது என்ன, காசு இல்லாமல் நம்ம சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ண முடியாது. சரிங்களா, அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, கண்டிப்பாக உங்களால் முடிஞ்சால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு ஒர்த்தானதான், நான் தான் திரும்ப சொல்கிறேன்ல, உங்களுக்கு ஒர்த்து தான், நான் இல்லைன்னா சொல்ல மாட்டேன். நான் கொடுக்குற நம்பர் உங்களுக்கு வின்னிங் வராமல் போகவே போகாது, அந்தளவுக்கு தெளிவாக கொடுப்பேன், ரொம்ப தெளிவாக கொடுப்பேன். சரிங்களா, இன்றைக்கி கொடுத்த நம்பர் உங்களுக்கு என்ன 14ங்கிற நம்பர் வராமல் போச்சா, வந்துச்சு தானே. நேற்று கொடுத்த நம்பர் வராமல் போச்சா, 6 வந்துச்சா. 3 ட்ராவுமே 6 தட்டிக்கிட்டு இருக்கோமா இல்லையா, செம்மையாக தட்டிக்கிட்டு இருக்கோமா இல்லையா, வராமல் போச்சா, வந்தது தானே. அதுதான் சொல்கிறேன், நான் திரும்ப பதிவு பண்ணுற விஷயங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா அதுதான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்மளால் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக கொடுக்க முடியுங்கிறதால நான் நம்புகிறேன், அதே மாதிரி நான் கொடுக்குறேன். சரிங்களா, ட்ரை பண்ணுங்கள். யாராவது ஜாயின் பண்ணுறதா இருந்தால் 399 அப்படிங்கிற ஒரு நம்பர் இருக்குது, அதே மாதிரி 799. என்னால் வெறும் போஸ்ட் இருந்தாலும் பரவாயில்லங்கன்னு நினைக்கிறவங்க போட்டுங்க. இல்லைங்க எனக்கு வீடியோ நீ தெளிவாக சொன்னாதாங்க எனக்கு புரியும் அப்படிங்கிறவங்க நீங்கள்
இதில் ஜாயின் பண்ணலாம், எதில் வேணாலும் ஜாயின் பண்ணிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்த்தபுளான வின்னிங் கண்டிப்பாக கொடுப்போம். சரிங்களா? சரி, ஓகே. அதே மாதிரி இன்றைக்கி நமக்கு என்ன நம்பர் வரும், அதாவது நமக்கு இன்றைக்கி வந்து 2/5/2024 டியர் வந்து நமக்கு 6 மணி ஷோ. சரிங்களா? 6 மணி ஷோவுக்கு நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது, என்ன மாதிரி நம்பர்கள் வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இதான் திரும்ப திரும்ப என்ன சொல்கிறேன்னா நான் வந்து உங்களுக்கு ஏமாத்துறதோ, உங்களுக்கு ஃபேக்காவோ நான் 2 நம்பர் தர்றேன் நீங்கள் காசு கொடுங்க அப்படின்னு சொல்லி இது எதுவுமே கிடையாது. உங்கள் கண்ணு முன்னாடியே தான் நம்பர் தர்றேன், உங்கள் கண்ணு முன்னாடியே தான் பாஸ் ஆகுது. அது உங்கள்ட்ட சொல்லிகிட்டே தான் இருக்கிறேன் நான். சரிங்களா? உங்களை ஏமாத்துறது நோக்கம் கிடையாது. ஏமாத்துறவங்களாக இருந்தால் இவ்வளோ தெளிவாலாம் சொல்லிகிட்டே இருக்க மாட்டான். சரிங்களா? இப்போ உங்களுக்கு கொடுக்க நம்பர் இதே நம்பர் எனக்கு தெரியும், இப்போ 14 அடுத்து வரப்போகுதுன்னு தெரியும். இதே நம்பரை நான் வெளியில் கொடுத்து நான் காசு வாங்கிட மாட்டேனா? அது கிடையாது நோக்கம். நம்முடைய சப்ஸ்கிரைபர் நல்லா இருக்கணும், நாம் நல்லா இருக்கணும். நீங்கள் தான் என்னை வளர்த்து விட்டீங்க, நீங்கள் நல்லா இருந்தால் தான் நான் நல்லா இருக்க முடியும். அதுதான் என்னுடைய நோக்கமே தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. கண்டிப்பாக நம்ம நிறையா வின்னிங் எடுப்போம், அதில் மாற்றம் இல்லை. சரிங்களா? பார்ப்போம் என்ன மாதிரி நம்பர்கள் வரக்கு வாய்ப்பு இருக்குது, இதில் நம்ம என்ன நம்பர் ஜென்ரேட் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறத பார்ப்போம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் போர்டு வந்து 7ஆம் நம்பருக்கான வாய்ப்பு. என்னங்க அப்படிங்கிறீங்க? 7ஆம் நம்பருக்கு நீங்கள் ஆமாங்க, புதுசாக ஒரு நம்பர் உள்ளே வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு 7ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக உள்ளே வர மாதிரி தெரியுது. அதே மாதிரி இன்னொரு நம்பர் 9ஆம் நம்பர் உள்ளே வருது. அதில் என்ன மாற்றம் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு தொடர்ந்து ஒரு 4 நான் தான் சொல்கிறேன், எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. எப்போயுமே வந்து ஒரு நம்பர் ஆட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா தொடர்ந்து ஒரே மாதிரி வந்துகிட்டே இருக்கும். திடீர்னு 8 மணி ரிசல்ட்டில் இல்லை 6 மணி ரிசல்ட்டில் மாற்றுவாங்க பாருங்கள். அதுக்கப்புறம் மண்டை காஞ்சி போயிடும். நீங்கள் என்ன தான் நீங்கள் கணக்கு உட்கார்ந்து வந்தாலும் எடுக்கவே முடியாது. கணக்கு மாறிட்டே தான் இருக்கும். நீங்கள் என்ன தான் கொடுத்தாலும், நீங்கள் என்ன தான் நீங்கள் தேடுன்னு தேடினாலும், என்ன தான் ஜென்ரேட் பண்ணாலும் அது வராது. அது ஒரு 2 ட்ரா மறுபடியும் அதே 3 ட்ரா அப்படியே மெல்லமாக வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக செட் ஆகி அதுக்கப்புறம் மறுபடியும் வின்னிங் வர ஆரம்பிச்சிடும். இப்போயுமே இதுதான் நடக்குது. இப்போ நம்ம கிட்டத்தட்ட நம்ம ஆரம்பித்து ஒரு 1.5 வருஷம் இருக்குமா, 1.5 வருஷம் டிஆர் ஆரம்பித்து ஒரு 1.5 வருஷம் ஆச்சு. 1.5 வருஷமாக இதான் நடக்குது. கரெக்டாக ஒரு 10-15 ட்ரா நல்லா வின்னிங் வரும். ஒரு 4-5 ட்ரா அப்படியே ஸ்லோவாகும். அதுக்கப்புறம் ஒரு 10-15 ட்ரா அப்படி நல்லா இப்படியே தான் நம்ம வருமே தவிர ஒரே மாதிரி வரவே வராது. சரிங்களா? நான் தான் சொல்கிறேன், நான் வந்து பெரிய கிங்கு எல்லாருமே வின்னிங் கொடுக்க மாட்டேன். நம்ம என்ன பெரிய ஒன்றுமே கிடையாது. அந்த சாஃப்ட்வேர் அந்தளவுக்கு சூப்பராக ரெடி பண்ணி வச்சுக்கிறோம், அருமையாக நம்ம செய்கிறோம், அதுமாதிரி பண்ணுறோம். சரிங்களா? அதே மாதிரி இந்த ட்ராவில் பொறுத்த வரைக்கும் எனக்கு இன்னொரு நம்பர் 1ஆம் நம்பர் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. இருக்குதான்னு பாருங்கள். எனக்கு 1ஆம் நம்பர் மேலே கொஞ்சம் டவுட் இருக்குது. 1ஆம் நம்பர் பேசிக்காக வரணும் அப்படின்னு தோணுது. இருக்குதான்னு பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச 1ஆம் நம்பரும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது இந்த ட்ராவில். கணக்கு வச்சுருக்கீங்கன்னா பாருங்கள். அதே மாதிரி எனக்கு இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் 9 நம்பர் பி போர்டில் தான் செட் ஆகுது. யாருக்காச்சும் பி போர்டில் 9 நம்பர் செட் ஆகுதான்னு பாருங்கள். நான் தான் 2 ஃபார்மெட்டு கொடுக்குறேன்னு சொல்கிறேன் இல்லையா? 2 ஃபார்மெட்டுங்க, 2 ஃபார்மெட்டு. ஒன்று அடித்தாங்கன்னா இப்போ அடிக்கப்பட்டது 614 அடித்தாங்க இல்லையா? 614 அடித்தாங்க. இந்த 614 விட ரொம்ப டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக ஒரு நம்பர் வரணும். அப்படி இல்லை அப்படின்னு பழைய மாதிரியே ஒரு நம்பர் வரணும். சரிங்களா? அது மாதிரி தான் எதிர்பார்க்குறோம். ட்ரை பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் 2ஆம் நம்பர் பி போர்டில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பி போர்டில் 2ஆம் நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகக்கூடிய நம்பராகவும் தெரியுது. ட்ரை பண்ணி பாருங்கள், ஏதாவது பி போர்டில் வருதா அப்படின்னு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பி போர்டில் எனக்கு 9ஆம் நம்பர் மேலே கொஞ்சம் டவுட் இருக்குது. பார்ப்போம் எப்படி வருது அப்படின்னு. சரிங்களா? மேபி 9ஆம் நம்பரும் மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 2ஆம் நம்பர் மேட்ச் ஆகுது இல்லைன்னா சொல்ல முடியாது. 2ஆம் நம்பரும் மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அதே சரிங்களா? ஓப்பனாக சொல்ல முடியும்னு வைங்களேன். சரி, ஓகே, பார்ப்போம் அது எப்படின்னு. அதே மாதிரி வந்து சி போர்டை பொறுத்த வரைக்கும் சி போர்டில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு திரும்ப 6ஆம் நம்பர் தான் கிடைக்கிது. என்னங்க திரும்பவும் 6ஆம் நம்பர் கொண்டு வந்து திணிக்கிறீங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 6ஆம் நம்பர் தான் திரும்ப காமிக்குது. எனக்கு திரும்ப இப்படி வருதான்னு பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு அப்படி வந்துச்சுன்னா கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு ஒரு 6ஆம் நம்பர் திரும்ப நமக்கு ரிட்டன் அடிக்கணும்னு தான் எனக்கு காமிக்குது. அப்படி இல்லைனா ஒரு 0 வரும். சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு இது தான் வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. அதாவது 796ன்னு வரலாம். இல்லை அப்படின்னா 200. இங்கே பாருங்கள், நான் ஓப்பனாக சொல்கிறேன் பாருங்கள். 700, அதாவது 796ன்னு வரலாம். அப்படி இல்லை அப்படின்னா என்ன வரும்னா லாஸ்ட்டுக்கு நான் என்ன நினைக்கிறேன்னா 926ன்னு கூட வரலாம். இல்லை 726ன்னு கூட வரலாம். சரிங்களா? புரியுது நான் சொல்கிறது உங்களுக்கு? இப்படி கூட வரக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லைங்க, நீங்கள் சொன்னது ரெண்டுமே வரலைன்னா கூட அப்படியே நீங்கள் இப்படி மாற்றி கூட 720ன்னு வரலாம், இல்லை 790ன்னு வரலாம். இப்படி கூட வரக்கு வாய்ப்பு இருக்குது. சி போர்டை கொஞ்சம் மாடுலேட் பண்ணி அப்போ நம்ம சி போர்டு என்ன எதிர்பார்க்குறோம், 1 6 அல்லது 0 எதிர்பார்க்குறோம். சரிங்களா? இது வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி எதிர்பார்க்குறோம். இருக்கான்னு பாருங்கள், இந்த மாதிரி இருக்குதான்னு பாருங்கள். இல்லைங்க நீங்கள் கொடுத்த நம்பர் இன்னும் எனக்கு ரொம்ப கம்மியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் 3 நம்பர் மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். அது என்ன நம்பருங்கிறத நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஏற்கனவே நம்ம இதான் நீங்கள் ஜாயின் பண்ணி என்னங்க நீங்கள் வின்னிங் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் போய் பாருங்கள் நான் கொடுத்த நம்பர் எப்படி வந்திருக்குன்னு. சரிங்களா?
ஓகே, இதுலேயும் நம்ம கொடுக்குறோம், அதை கொடுக்க முடியாதா? கொடுக்கலாம் கண்டிப்பாக. சரிங்களா? அதே மாதிரி இந்த ட்ராவில் நமக்கு அதான் சொல்லிட்டேன் இல்லையா, ஆல் போட பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்படி போட்டு பார்க்கலாம். இப்படி வருதான்னு பாருங்கள். ஏன்னா 3 டிஜிட் எனக்கு வேணுங்க அப்படின்னு கேட்குறவங்க இதில் 2 நம்பர் இப்படி போட்டு பார்த்தா கூட வின்னிங் இருக்குன்னு வாய்ப்பு இருக்குது. 792 போட்டு பாருங்கள். அதே மாதிரி 622 போட்டு பாருங்கள். பட் இதுக்குள்ளே தான் மேட்ச் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது இருக்கிற மாதிரி தெரியுது. சி போர்டு 6 அல்லது 0 அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கணக்கு வச்சுருக்கீங்க அப்படின்னா எடுத்து போட்டு பாருங்கள். பட் இது கூட வராமல் கூட போகலாம். எதுக்கும் கவனமாக விளையாடுங்க, அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா 6 மணி ரிசல்ட்டு டக்குன்னு சேஞ்ச் பண்ணுவாங்க. சரிங்களா? வந்துச்சுன்னா அப்படியே வந்துடும், இல்லைன்னா சேஞ்ச் பண்ணிடுவாங்க. பார்ப்போம் எப்படி வருதுன்னு.